வர்க்கலால இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தூரத்துல இருக்கிறது தான் மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் கயாக்கிங் பிளேஸ். இந்த இடத்துல வந்து நாங்கள் காலையில் 6:30க்கான ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு நாங்கள் வர்க்கலா பீச் ரிசார்ட்லேருந்து கிளம்பி ஒரு ஆட்டோவில் பேசிட்டு இங்கே வந்திருந்தோம். ஆட்டோவுக்கு வந்து 4 ஹவர்ஸ்க்கான பேக்கேஜ் பேசியிருந்தோம். 1500 ருபீஸ் ஆச்சு அதுக்கு. இங்க பேக்கேஜ் வந்து பர் பர்சனுக்கு 1300 ருபீஸ் ஆகுது. ஸோ இங்க 2 டைப் ஆஃப் கயாக்கிங் இருக்கு. ஒன்று வந்து 1 வே கயாக்கிங், வரும்போது ஸ்பீட் போட்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னொன்று 2 வே கயாக்கிங், போகும்போது 1.5 ஹவர்ஸ் ஆகும், வரும்போது அகைன் இன்னொரு 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ மொத்தமாக 3 to 4 ஹவர்ஸ் வரையும் ஆகும். அது நாங்கள் எடுத்துறது வந்து சிங்கிள் வே கயாக்கிங், வரும்போது ஸ்பீட் போட்ல வந்துட்டோம் அங்க இருந்து. நம்ம ஸ்லாட் டைம்ல இருந்து ஒரு 1/2 hour முன்னாடியே இங்க வர சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்க வந்த உடனே நமக்கு ஒரு கைடு வந்து நமக்கு ஃபுல்லா எப்படி கயாக்கிங் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரைட்டா போகணும், எப்படி லெஃப்ட்ல திரும்பணும், ரைட்ல திரும்பணும், எப்படி ரிவர்ஸ் வரணும், இது எல்லாமே நமக்கு அந்த கைடு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த இதை ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு கிளியரா சொல்லி தராங்க. இப்போ நாங்கள் இறங்கிட்டோம், கயாக்கிங்ல போகிறதுக்கு இறங்கிட்டோம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம போகும்போது நம்மளோட சேர்ந்து ஒரு கைடும் வந்திருந்தாங்க. இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம் வந்து எப்படி நம்ம டிராவல் அப்படியே போகுதுன்ட்டு. இப்ப நம்ம வந்து மேங்க்ரோவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது ஃப்ரண்ட்ல இருக்குது. நம்ம கயாக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு 100 ருபீஸ் கொடுத்தா நமக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேக்ல நம்ம ஃபோனு மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருந்தால் அதை வச்சுக்கலாம். அது 100% வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஓரளவுக்கு நல்ல சேஃப்டியை உங்களுக்கு கொடுத்துடும். இந்த மேங்க்ரோவ் இடத்துல போகும்போது வந்து நிறைய மாற்றோம். அங்க மேல தூக்கம் போதெல்லாம் மாட்டிக்கிறோம், அதே மாதிரி சைட்ல போகும்போதெல்லாம் மாட்டுறோம். பட் கைடு இருக்கிறாங்க, அவங்க நம்ம சொல்றாங்க இப்படி ரிவர்ஸ் போங்க, இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்ல போனாதான் வந்து சீக்கிரம் வர முடியும். எனக்கு 2 கைடு வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஸ்டாண்டப் பேட்ல வந்தாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபுல்லா கைட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நாங்க மேங்க்ரோவ்ல இருந்து வெளில வந்துட்டோம். பட் ஆனா இவங்களை ஒண்ணும் காணுமே, எங்க கூட வந்தவங்கள காணும், எங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல.
ஒரு வழியா வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இப்பதான் இவங்க அந்த மேங்கோல இருந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த ஸ்பாட்ல வந்து அசம்பிள் ஆனப்பறம் என்ன பண்றாங்கன்னா, இங்க எங்கெல்லாம் இறங்கி வேணுங்கிறவங்க தண்ணியில இறங்கி குளிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க இறங்கி ஒரு 15-20 மினிட்ஸ் குளிச்சோம். ஸோ இந்த இடத்துல பேக் வந்து கயாக்கிங் அந்த பேடல்லே போட்டுட்டு நாங்க கீழே இறங்கி குளிச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். நாம வந்து தண்ணி இறங்கிட்டோம். அங்க வந்து நல்லா ஜாலியா குளிச்சுட்டு அப்புறம் ஏறும் போது வந்து ஜம்ப் பண்ண சொல்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்பீட் போட்ல ஏறி போயிட்டோம். இப்போ நாங்க ஸ்பீட் போட் ஏறிட்டோம். நாங்க வந்த கயாக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு போட்டோட அவங்க சேர்த்து கட்டி வச்சு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்க செமி ஸ்பீட் போட்ல ஏறிட்டோம். பாருங்க எல்லா கயாக்கும் எப்படி ஒன்னா போகுது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க மறுபடியும் கயாக்கிங் பண்ணி அந்த கிட்டத்தட்ட 45 to 1 minutes to 1 hour மெயின் இடத்துக்கு ரிட்டர்ன் வரணும். ஓவராலா இது வந்து ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கயாக்கிங்லாம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ரோயிங்லாம் தப்பா பண்ணதால வந்து நிறைய இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டோம். எல்லாருமே கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. மேங்க்ரூவ்ல இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஓப்பன் ஷாடோ வாட்டர்ல வந்து குடிச்சு அண்ட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.